டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜி அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அகவிலைப்படையுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது என்று ஜாக்டோஜி அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜி அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6 முதல் நடைபெறவிருந்த காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாகவும் ஜாக்டோஜியினர் அறிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என்று ஜாக்டோஜியோ நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரிலான புதிய ஓய்வூதிய திட்டத்தின் காரணமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த பெரும்பான்மை அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்திருந்த அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். வரும் 6ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் 6 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஒரு வார காலமாக சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய போராட்டம் என்பது அந்த போராட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக இருந்தது. அடையாள போராட்டமாக அறிவித்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் முழு அளவில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருப்பார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தன. இருந்தாலும் அரசுக்கு ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினருடைய போராட்டம் என்பது நாள்தோறும் தீவிரமடைந்து கொண்டே இருந்தது. 10 அம்ச கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினருக்கு ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கின்றார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்திலே அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த 6 மாதத்திற்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு என்பதும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 முக்கிய அம்சங்களை முன்னிறுத்தி தான் கடந்த ஒரு 20-22 ஆண்டுகளாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு ஆட்சி காலங்களில் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4-5 முதலமைச்சர்கள் இடைப்பட்ட காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரிடமே இந்த கோரிக்கையினை ஜாக்டோஜி அமைப்பினர் முன்வைத்திருந்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களிடம் தொடர்ந்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த அரசு அமைவதற்கு முன்பாக திமுக கொடுத்திருந்த வாக்குறுதியில் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். வழக்கமாக இதுபோன்ற வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்துவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும், குழு அமைக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படும். ஆனால் முழுவதுமாக இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று வெளிப்படையாக திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள். எனவே வழக்கமான அந்த நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லாமல், குழு அமைத்து பரிந்துரைகள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லாமல் திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையிலே பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்ததன் காரணமாக ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகளை திமுகவிற்கு வழங்கியிருந்ததாக தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில்தான் ஆட்சி நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கின்றன. மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அரசு ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கையினை முன்வைத்து கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் வரும் 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று அரசு தரப்புக்கு தெரிவித்து தங்களுடைய அடையாள போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் இன்று முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட அனைத்து சங்கத்தினரும் முழு மனதோடு இதை ஆதரித்திருக்கின்றார்கள், வரவேற்றிருக்கின்றார்கள். இது ஒரு அமிர்தம் போது தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 2004 முதல் பணியில் இருந்து வரக்கூடிய தங்களுக்கு எந்த வகையிலும் பலன் தரக்கூடியதாக இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் இல்லை. அது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் ஓய்வூதியம் பெற்ற பிறகு ஒரு அரசு அலுவலர் தன்னுடைய வீட்டிலே கண்ணியத்தோடு வாழுவதற்கு உதவி செய்யவில்லை. மாதாந்திர ஓய்வூதியம் என்பது உறுதி செய்யப்படவில்லை. எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காப்பதற்கு எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை இந்த ஓய்வூதிய திட்டங்களிலே என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சரும் அவற்றை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். நிதி அமைச்சருடன் ஆலோசனை, இது மட்டுமல்லாமல் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்களிலே நல்ல அம்சங்கள் இருந்தால் அவற்றையும் உத்கிரகித்துக் கொள்ளக்கூடிய விதமாக முதலமைச்சர்
சில அறிவுறுத்தல்களை அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினருக்கு வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையிலே ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த குழுவினர் கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு மேலாக தீவிரமாக பல்வேறு சங்கத்தினரோடு பேசியிருந்தார்கள். பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஓய்வூதிய திட்டங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து அறிந்து கொண்டார்கள். அந்த மாநிலங்களுக்கு பயணம் செய்து இந்த நிலையில்தான் அரசு ஊழியர் சங்கத்தினரே எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த அறிவிப்பு இருப்பதாக அவர்கள் தரப்பிலே செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். டிராப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6 முதல் நடைபெறவிருந்த காலவரையற்ற போராட்டத்தை ரத்து செய்வதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் டிராப்ஸ் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் என்று ஜாக்டோ ஜியோ நம்பிக்கை தெரிவிப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்கள் தொடரலாம். இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது முழு மனதோடு ஆசிரியர் சங்கங்கள் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட இதில் ஒரு சில கேள்விகள் இருக்கின்றன. இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? இப்போது இருக்கக்கூடிய நிதி ஆண்டிலேயே மார்ச் மாதத்திற்கு முன்பாக நடைமுறைக்கு வந்துவிடுமா அல்லது ஏப்ரலுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வருமா என்பது உட்பட சில கேள்விகள் அரசு ஊழியர் சங்கத்தினருக்கு இருந்தாலும் கூட முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பினை தற்பொழுது முழு மனதோடு வரவேற்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு விதமான நம்பிக்கையையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக தேர்தல் அறிவிப்பு என்பது மார்ச் மாதத்தில் வந்துவிடும். அதற்கு முன்பாக இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் தேவையான நடவடிக்கையினை எடுப்பார் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இது குறித்து நாங்கள் முதலமைச்சரிடம் ஒரு பரிந்துரையை மட்டும் முன்வைத்திருக்கின்றோம். இந்த நிதி ஆண்டிலேயே அதை செயல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கின்றோம் என்ற ஒரு தகவலை மட்டும் சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், அதாவது மாநில அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் தொடர் பணி செய்திருந்தால்தான் அந்த ஓய்வூதியம் என்பது 50% வழங்கப்படும். பணி ஓய்வு பெறக்கூடிய நாளிலே அவர்கள் 1 லட்சம் வாங்கியிருந்தால் 50,000 ரூபாய் என்ற அளவிலே மாத ஓய்வூதியம் வழங்கப்படும். அதை பெறுவதற்கு 30 ஆண்டுகள் வரை அவர்கள் பணி செய்திருக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்ட நடைமுறை அடிப்படையிலே. இந்த வரையறை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? அது 30 ஆண்டுகளாக இருக்கின்றதா அல்லது குறைக்கப்பட்டிருக்கின்றதா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பணி ஓய்வு பெற்றவர்கள், அந்த திட்டத்தில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த அடிப்படையில் வழங்கப்படும், அதற்கான நிதிகள் எவ்வாறு வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட கேள்விகள் சங்கத்தினருக்கும் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் அவற்றையெல்லாம் இந்த நிதியாண்டுக்குள் நிறைவு செய்து கொடுப்பார்கள். இந்த நிதியாண்டிலேயே இவை செயல்பாட்டுக்கு வரும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த 2025-26 நிதியாண்டு மார்ச் மாதத்திற்குள்ளாகவே அது நடைமுறைக்கு வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் 6ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த காலவரம்பற்ற வேலை நிறுத்தம் என்பது முக்கியமான அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ அமைப்பால் தற்பொழுது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அரசு ஊழியர் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் தங்களுடைய வழக்கமான பணிகளுக்கு மீண்டும் திரும்பி விடுவார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது அடையாள போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் எல்லாம் தொடங்க உள்ள நிலையிலே ஆசிரியர்கள் தங்களுடைய வழக்கமான பணிகளுக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களும் இந்த காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய வழக்கமான பணிகளை 6ஆம் தேதி முதலும் தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இதன் பிறகாக நிதித்துறை சார்ந்து பல்வேறு ஆலோசனைகள் இடம்பெறும். ஏனென்றால் அரசு தரப்பில் இந்த அறிக்கையில் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 25,000 கோடி என்ற அளவில் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட போகின்றது. தமிழக அரசு பெற்றிருக்கக்கூடிய கடன் என்பது மாநில அரசினுடைய உற்பத்தி மதிப்பில் ஒரு குறைவான தொகையாகத்தான் இருக்கின்றது. எனவே மாநிலத்தினுடைய பொருளாதார நிலைமை இன்னும் வலிமையாகத்தான் இருக்கின்றது என்றாலும் கூட அரசுக்கு ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 கோடி அளவிற்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்த போகின்ற ஒரு திட்டமாக இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் அரசு ஊழியர்களுடைய நலன்களை கருதி அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு கண்ணியத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கான அந்த மாத ஓய்வூதியம் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவற்றை முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி இருப்பதாக அரசினுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான பிடித்தம் கூட ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும். எம்ப்ளாயர் ஃபண்ட் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான அந்த பிடித்தங்கள் மட்டுமல்லாமல் ஒரு சில பிடித்தங்கள் இந்த ஊழியர்களுடைய சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டு அவர்களுடைய எதிர்கால பணக்குறையாக வழங்கப்படும். ஆனாலும் கூட அரசு இந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றது, அந்த பணத்தை கூட நாங்கள் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யவில்லை. அந்த பிடித்தம் வழக்கமாக பிடித்தம் செய்யப்படக்கூடிய நிதியை கூட அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்பார்த்த அனைத்து அம்சங்களும் இதன் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் தற்பொழுது
முக்கியமான அந்த ஆலோசனை கூட்டத்திலே அமைச்சர்கள் மூவரோடு ஈடுபட்டிருந்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும்? அந்த சிறப்பு கருணை தொகை என்ற ஒன்றை, கருணை ஓய்வூதியம் என்ற ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த தொகை எவ்வாறு வழங்கப்படும்? அரசு துறையிலே எத்தனை ஆண்டுகள் பணி செய்தால் இந்த ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? இப்பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த நல்ல அம்சங்களை அப்படியே உள்வாங்கி ஒரு ஓய்வூதிய திட்டமாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் அடிப்படையில் 30 ஆண்டுகள் தொடர்பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு தான் அந்த 50% ஓய்வூதியம் என்பது வழங்கப்படுமா? மற்றவர்களுக்கு அதில் பணி செய்த ஆண்டுக்கு ஏற்ப சில தளர்வுகள் வழங்கப்படுமா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் கூட அரசு தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக இது தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கை வெளியாகும். இப்பொழுது சொல்லப்பட்டிருப்பது ஒரு உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய விதமாக அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்பார்த்த முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அரசு அதற்கான முழு உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றது. எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அறிவிப்புகளில் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்றாலும் அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது ஏப்ரல் இறுதியில் தேர்தல் நடைபெறலாம் தமிழகத்திற்கு, அல்லது அப்படியே தள்ளி சென்றாலும் மே மாத தொடக்கத்தில் தேர்தல் நடைபெற்றுவிடும் என்று தகவல் சொல்லப்படுகின்றது. எனவே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்பு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பொங்கல் பண்டிகை நெருங்கி இருக்கின்றது. எனவே பொங்கலுக்கு பிறகாக இந்த அம்சங்கள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதற்கான ஒரு தெளிவான அறிவிப்பினை மீண்டும் அரசு தரப்பில் இருந்து வெளியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் டாக்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக இதை செயல்படுத்த இருக்கின்றார்கள். இந்த ஓய்வூதிய திட்டத்தில் 6 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் மாநில அரசு துறையில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மாத ஊதியமாக கடைசி மாதம் பெற்ற சம்பளத்தினுடைய 50% தொகை மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த ஓய்வூதியர் இறந்த பிறகு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தினுடைய 60% தொகை அவருடைய குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசு ஊழியர் இறந்த பிறகு அவருக்கு வழங்கக்கூடிய பணிக்கொடை என்பது 25 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று பணிக்காலத்தில் இறந்தாலும் கூட இந்த பணிக்கொடையை 25 லட்சம் ரூபாய் வரை அவருடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப வழங்குவதற்கு அரசு உத்தரவாதம் அளித்திருக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்று ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது கடந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 7,500 ரூபாயாக இருந்தது. அது உயர்த்தி வழங்கப்படுமா? 10,000 என்ற அளவில் கூட அது வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த காலத்தில் ஒரு 7,500 இருந்தது. இந்த முறை சற்று உயர்த்தப்பட்டிருக்குமா என்ற ஒரு முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. அது தொடர்பாகவும் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை அடுத்ததாக தெரிவிக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்தவர்கள் 2004 பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றிருந்தால் அவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் என்பது வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக 2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு எப்படியும் ஓய்வூதியம் என்பது கிடைத்துவிடும். அவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமாக இந்த 2004 முதல் 2026 தொடக்கத்திற்குள்ளாக அவர்கள் பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளப் போகின்றது. ஒட்டுமொத்தமாக இதற்கான செலவு கணக்கு என்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி கூடுதலாக செலவினம் ஏற்பட போகின்றது. அந்த 25,000 கோடியிலே கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி என்பது ஓய்வூதிய நிதியத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டிய தொகையாக இருக்கின்றது. அதே போன்று 11,000 கோடி என்பது அரசினுடைய பங்களிப்பு தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதிய நிதியத்திற்கு வழங்க வேண்டிய தொகையாக இருக்கின்றது. எனவே அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினர் 4.5 ஆண்டுகளாக தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் முன்வைத்த அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல் என்பது கிட்டத்தட்ட பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதே நேரம் பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய சிறந்த அம்சங்களை அப்படியே உள்வாங்கி அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய விதமாக புதிய அதாவது டாப்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டம் புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமாக 6 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பலனடைவார்கள் என்ற விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.